சிங்கர் சின்மய் இப்ப ரீசென்ட்டா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "திரௌபதி" படத்தோட பார்ட் 2 அந்த படத்தோட சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. "எம் கோனே" அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பாட்ட பாடுனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்மய் தான். இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிட்ட அப்புறம் தான் இந்த கான்ட்ரோவர்சி இப்போ சோசியல் மீடியால எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா, மோகன்ஜி. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2, 3 படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ சோசியல் மீடியால இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தி பேசுற சின்மய் எப்படி ஜாதிய சப்போர்ட் பண்ற ஒருத்தர் படத்துல பாட முடியும்? டைரக்டர் மோகன்ஜி பார்த்தீங்கன்னா, ஜாதிய சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சோசியல் மீடியால சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட படத்துல எப்படி சின்மய் பாட முடியும் அப்படின்னு சின்மய பார்த்து நெறைய பேர் கேட்டிருந்தாங்க சோசியல் மீடியால, ட்விட்டர்ல, அதாவது எக்ஸ் அக்கவுண்ட்ல. அது மட்டும் இல்லாம காசுக்காக இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்போ சின்மய் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு. அவங்களோட எக்ஸ் அக்கவுண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எம்கோனே பாட்டை பாடினதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஜிப்ரானை எனக்கு 18 வருஷமா தெரியும். நான் அவரோட நிறைய ஜிங்கிள்ஸும் பாடியிருக்கேன். அவரோட ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் அவரோட ஆஃபீஸ்க்கு போய் பாட்டு பாடினேன். யூஸ்வலா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜிப்ரான் நான் அந்த பாட்டை பாடும்போது அவர் இல்ல. அந்த செஷன்ல அவர் இல்ல. எனக்கு அந்த பாட்டு எப்படி பாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் எனக்கு சொன்னாங்க. நான் அதே மாதிரி பாட்டு பாடிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் இப்போ பாட்டு ரிலீஸ் ஆயிட்ட அப்புறம் தான் அதோட கன்டெஸ்ட் என்ன அப்படின்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இந்த பாட்டை பாடியிருக்க மாட்டேன். ஏன்னா இவங்க இந்த படத்துல இந்த பாட்டுல சொல்ற ஐடியாலஜிஸை நான் கண்டிப்பா ஏத்துட்டு இருக்க மாட்டேன். இதுதான் உண்மை அப்படின்னு சின்மய் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த பாட்டு எந்த படத்துல வருது, எந்த ஹீரோ நடிக்கிறாரு, யாரு டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்களா? ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு சின்மய் என்ன பதில் சொல்லியிருந்தாங்கன்னா, இப்படிதான் நடக்கும். முக்காவாசி நேரம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த படத்தோட டைட்டில் என்ன, யார் இந்த படத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு எதுவுமே தெரியாது. யாருமே எங்களுக்கு கதையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கும் நாங்க பாடுற பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சின்மய் சொல்லியிருந்தாங்க. ஸோ சின்மய் போட்ட இந்த பதிலுக்கு அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய எதிர்ப்பும் வந்துட்டு இருக்கு. ஸோ சின்மய் இந்த மாதிரி பேசிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா, மோகன்ஜி, அதாவது திரௌபதி 2ஓட டைரக்டர் மோகன்ஜி, அவரும் அவரோட எக்ஸ் பக்கத்தில் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்க, அதாவது திரௌபதி 2 படத்தில் என் கூட ஒர்க் பண்ணவங்கள டார்கெட் பண்ணாதீங்க. இந்த படம் என்ன பேசுதோ அது என்னோட கிரியேஷன் மட்டும்தான், என்னோட ஐடியாலஜி மட்டும்தான். என்ன டார்கெட் பண்ணுங்க. இந்த படத்தை சுற்றி இருக்கவங்கள டார்கெட் பண்ணாதீங்க. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அது ஒரு கோலத்தனம். ஸோ என்ன டார்கெட் பண்ணுங்க, என்னை சுற்றி இருக்கவங்கள டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு மோகன்ஜி சொல்லியிருந்தாரு. ஸோ திரௌபதி 2 படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 23 ரிலீஸ் ஆக போகுது. அதே டைம்ல தான் பார்த்தீங்கன்னா சூர்யா நடிக்கும் கருப்பு படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.